பேர் அழிவு ஒன்றுக்கு நாங்கள் முகம் கொடுத்துள்ளோம். பல உயிர்களை நாங்கள் இழந்துள்ளோம். பொருளாதார ரீதியிலே பல இழப்புகளை நாங்கள் முகம் கொடுத்துள்ளோம். இந்த நேரத்திலே மன அழுத்தம், மனநல பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுப்பது ஒரு பொதுவான ஒரு விடயமாகும். எனவே எங்களோடு உள்ளவர்களை, உறவினர்களை, நண்பர்களை மனநல பிரச்சனைகளுக்கு உட்படாமல் பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய பொறுப்பாக உள்ளது. எனவே உங்களோடு உள்ளவர்கள், உங்களுடைய நண்பர்கள், அயலவர்கள், உறவினர்களுடன் மிகவும் அன்பான முறையிலும் இரக்கமான முறையிலும் நடந்து கொள்வது மிக முக்கியமானதாகும். முதலாவதாக அவர்களுடைய உணர்ச்சிகளை அறிந்து கொள்ள முற்படுங்கள். அவர்களோடு பேசுங்கள். அவர்கள் கோபத்துக்குள்ளாக இருக்கலாம், சோகத்தில் இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், பயத்தில் இருக்கலாம். எனவே அவர்களுடைய உணர்ச்சிகளை அறிந்து கொள்ள முற்படுங்கள். அவர்களோடு நேரம் செலவழித்து பேசுங்கள். அவர்கள் கூறுகின்ற விடயங்களை நன்றாக கேட்டுக்கொண்டிருங்கள். அவர்களுக்கு அறிவுரை கூறுவதை விட அவர்கள் கூறுவதையும் அவர்களுடைய உணர்ச்சிகளையும் உணர்ந்து கொண்டு அவர்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். தேவையற்ற விடயங்கள், மனதை புண்படுத்துகின்ற விடயங்களை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு கூற வேண்டாம். அதற்குரிய காணொளிகளை அவர்கள் பார்ப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். சமூக ஊடகங்களிலே தேவையற்ற பாரதூரமான பிரச்சனைகளையும் மோசமான காட்சிகளையும் நீங்கள் பகிர்வதிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய குறிப்பாக சிறுவர்கள், வயோதிபர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் இவர்கள் இருக்கலாம். அவர்களை மிகவும் கவனமான முறையிலே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக சிறுவர்களோடு மிகவும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களோடு விளையாடுங்கள். அவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை வழங்குங்கள். சித்திரம் இடுவது, படம் வரைவது, வர்ணம் தீட்டுவது போன்ற விடயங்களோடு அவர்களோட நேரங்களை செலவழியுங்கள். குறிப்பாக இடைத்தங்கள் முகாம்களிலே உள்ள சிறுவர்களுக்கு விளையாடுவது, பாடுவது, நடனமாடுவது போன்ற விடயங்களை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். வயோதிபர்கள் அவர்கள் மிகவும் பாதிப்புக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள். அதிகமான அவர்களுடைய உறவினர்களை அவர்கள் இழந்திருப்பார்கள். அவர்களோடு மிகவும் அன்பான முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அன்றாட நடவடிக்கைகளை படிப்படியாக அவர்களுக்கு பழக்கப்படுத்துங்கள். நேரத்துக்கு சாப்பிடுவது, நேரத்துக்கு தூங்குவது போன்ற விடயங்களை அவர்களுக்கு நீங்கள் ஊக்குவியுங்கள். அதே போன்று நீங்கள் யாரையாவது மன அழுத்தம் உள்ளவர்களாக கண்டால், தனிமையில் இருப்பது, அழுவது, சாப்பிடாமல் இருப்பது, தூக்கம் இல்லாத ஒரு நிலை போன்ற விடயங்கள் இருந்தால் அவர்களை வைத்தியர்களிடம் அழைத்து சென்று உரிய முறையிலே நீங்கள் அவர்களுக்கு தேவையான மருந்துகளையும் மனநல ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். 1926 என்கின்ற இலங்கையிலே அவசரமாக மனநல சம்பந்தப்பட்ட 24 மணித்தியாலங்களும் வேலை செய்கின்ற ஒரு தொலைபேசி இலக்கம் உள்ளது. அதனை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான நேரங்களில் தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மனநலம் என்பது, மனநல குறைபாடு என்பது இவ்வாறான பாரிடர் அழிவுகளின் பின்னர் எல்லோருக்கும் ஏற்படுகின்ற ஒரு விடயம். எனவே உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அயலவர்களை பாதுகாத்துக் கொள்வது எங்கள் ஒவ்வொருடைய கடமையாகும். நன்றி.